உலக நாடுகளை உற்று நோக்க வைத்திருக்கிறது ஈரான் அமெரிக்கா இடையான இந்த திடீர் மோதல். பல மாத கால பேச்சுவார்த்தைக்கு பிறகு எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் இப்போது முற்றிலுமாக முறிந்து போகும் சூழல் உருவாகியுள்ளது. பனாமா நாட்டின் கொடியுடன் சுமார் 20 லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை சுமந்து சென்ற MT கிஹு என்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதே இந்த இரண்டாம் கட்ட போருக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. சர்வதேச கடல்வழி பாதையில் முக்கிய பங்கு வகிக்கும் ஓர்மூஸ் ஜலசந்தி அருகே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலால் ஆத்திரமடைந்த அமெரிக்கா தன்னுடைய அதிபரின் நேரடி உத்தரவின் பேரில் ஈரானின் முக்கிய ராணுவ இலக்குகளை குறிவைத்து இரண்டாவது நாளாக ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள சிரிக் தீவு மற்றும் கேஷ்ம் தீவுகளில் உள்ள ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள், ட்ரோன் தளங்கள் மற்றும் கடலோர ரேடார் மையங்களை அமெரிக்காவின் போர் விமானங்கள் அதிரடியாக தாக்கியுள்ளன. இந்த ஏவுகணை தாக்குதல்களின் சத்தம் அண்டை கிராமங்கள் வரை கேட்டு மக்களை பெரும் பீதியில் ஆழ்த்தியுள்ளதாக ஈரான் நாட்டு ஊடகங்களே உறுதிப்படுத்தியுள்ளன. முன்னதாக அமெரிக்காவின் முதல் நாள் பதிலடிக்கு தாக்குதலுக்கு ஈடாக பக்ரைனில் உள்ள அமெரிக்காவின் கடற்படை தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த தொடர் மோதல்களால் வளைகுடா பிராந்தியத்தில் போர் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மதிக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகமான செங்கான் சர்வதேச கடல்வழி போக்குவரத்தை பாதுகாக்கும் ஈரானின் அச்சுறுத்தல்களை ஒடுக்கும் இத்தகைய கடும் நடவடிக்கைகளை தொடரும் என்று எச்சரித்துள்ளது. உலக பொருளாதாரத்தின் உயிர்நாடியாக கருதப்படும் ஓர்முஸ் ஜலசந்தி பகுதியில் மீண்டும் போர் மேகங்கள் சூழ்ந்திருப்பது உலக நாடுகளை கவலையடைய செய்துள்ளது. கச்சா எண்ணெய் விநியோகத்தில் தடை ஏற்பட்டால் அது உலகளாவிய எரிபொருள் விலையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இந்த மோதலை தணிக்க சர்வதேச நாடுகள் முயற்சித்து வருகின்றன. இருப்பினும் இரு நாடுகளும் ஒருவருக்கு ஒருவர் சளைக்காமல் மாறி மாறி தாக்கி வருவதால் நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கேள்விக்குறியாகியுள்ளது. ஒரு முழு அளவிலான போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மத்திய கிழக்கு நாடுகளின் சூழல் தற்போது மிகவும் கவலைக்கிடமாக மாறியுள்ளது.